ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மாமியார் இறந்ததுக்கு அப்புறமும் மருமகனை பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. அது என்ன காரணம், எதுக்காக அவங்க பின்தொடர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் சாந்தி அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் ஒரு பொண்ணுமே இருக்காங்க. இவங்களோட பசங்க 2 பேருமே காலேஜ் படிப்பையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட பையன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பொண்ணு மேல் படிப்புக்காக அவங்களோட வீட்டில் தாங்க இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஏன் போய் படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் யார் மூலியமாக தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த பொண்ணோட அண்ணன் மூலியமாக தாங்க அந்த உண்மை அவங்களோட அம்மாவுக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு காலேஜில் அவங்களோட கூட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனை விரும்புகிறதா தெரிய வருது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. பயங்கரமாக கோவத்தில் கண்டபடி திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்கவும் செஞ்சிடறாங்க. இந்த கோவத்தில் அந்த பொண்ணும் அழுதுகிட்டே, நீங்கள் என்னதான் பண்ணாலும் நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், விரும்பின பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி அப்படின்னு சொல்லி அந்த லவ் அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க அம்மாவும் சரி அவங்க அண்ணனும் சரி சரின்னு சொன்னவங்க திடீர்னு இல்லை, நாங்கள் சொல்கிற பசங்களை பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் சண்டை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் விரும்பின பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் இவங்களோட அம்மாவுக்கும் இவங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் இந்த பொண்ணு விரும்பின அந்த பையனை வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க உடனே நான் என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பையனும் கூட்டிட்டும் போயிடுறாங்க. அந்த பையன் படித்து முடிச்சுட்டு வெளியே ஒரு கம்பெனியில் ஒரு வெளியூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கேயே ஒரு கோவிலில் திருமணமும் முடிஞ்சிருதுங்க. திருமணம் முடிஞ்சு அங்கேயே ஒரு வீடும் பார்த்து அங்கே ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டும் வராங்க. இந்த சமயத்தில் தான் இந்த பையனோட வீட்டில் இந்த கல்யாண விஷயம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் அவங்களும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் போக போக இவங்க இந்த கல்யாணத்தையும் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு தன்னோட பையனை வீட்டுக்கும் வர சொல்கிறாங்க. இவங்களும் அவங்களோட வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே எல்லாருமே இவங்க நார்மல் ஆகிட்டாங்க. எந்த ஒரு கோவமும் இல்லாமல் சகஜமாக அவங்க பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணோட வீட்டில் இப்போ வரைக்குமே பேசவே ஆரம்பிக்கலைங்க. அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே இப்போ வரைக்கும் கோவத்திலேயே தான் இருக்காங்க. இப்படியே ஒரு 6 மாதம் கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த வெளியூரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாடகை வீடு எடுத்து இந்த பொண்ணு தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனில் யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாந்தின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க தான், அதாவது அந்த பொண்ணோட அம்மா தாங்க பேசுகிறாங்க. பேசின உடனே பொண்ணு பயங்கரமாக அழுதுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு நலமெல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் இந்த பொங்கல் பண்டிகை அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. அப்போ தான் சரி நாங்கள் வரோம், உங்களை பண்டிகைக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த சாந்திங்கிறவங்க சொன்ன மாதிரியே இந்த பையனோட வீட்டுக்கு போய் அங்கேருந்து இவங்களை முறையாக அழைச்சிட்டு பொங்கல் பண்டிகையில் அவங்களுக்கான எல்லா செய்முறைகளையுமே செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானம் பாத்திரம் பண்டம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இந்த சாந்திங்கிறவங்க பொண்ணுக்கு இந்த சீர் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடகை வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே தொடர்ந்து ஒரு 4 நாள் அங்கே தாங்க இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுது. அதனால் இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சரியாக பேசவே இல்லை. அதுக்கு அடுத்த நாளே அவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்க சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துலேருந்து தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாக 2 பேருமே பேசிக்காம தாங்க இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது.
அப்போ தான் இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இவ்வளோ நாள் ஆச்சு உடம்பு முடியலன்னு சொல்கிறீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. சரி சொன்னால் நீ பயந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி தன்னோட அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடியே இந்த சுகர் ப்ராப்ளம் மாதிரி இருந்திருக்குங்க. இவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்தே இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி தாங்க போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சுகர் இருக்கிற பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து ஏதாவது புண்ணு மாதிரி ஆச்சுன்னா அது சீக்கிரமாகவே குணமாகாதுங்க. அப்படி தான் அவங்க அம்மாவுக்கு சுகர் வந்து அதிகமாகிருக்கு. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவோட பாதத்தில் ஒரு புண்ணு வந்திருக்குங்க. அது அப்படியே படிப்படியாக பெருசாகி காலில் பெரிய ஒரு கொப்பளை மாதிரி இருக்குது. அவங்களால அந்த இடத்துல நடக்க கூட முடியல. அவங்க அம்மா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தாங்க இருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இவங்களும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. இவங்ககிட்ட பெருசாக வசதியும் கிடையாது. அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குற அளவுக்கு இவங்ககிட்ட பணமும் கிடையாது. அதனால் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிஹெச்சில் தான் இவங்க அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அவங்களும் உடனே கிளம்பி வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் இந்த சாந்தி கூட இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாந்தியோட பொண்ணு, மருமகன், அதுக்கப்புறம் மகன், இவங்க 3 பேருமே தான் இந்த சாந்தியை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துக்கிறாங்க. சாந்தியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாமல் அவங்களிருந்து விலகி தாங்க இருக்காங்க. அந்த முடியாத கண்டிஷனில் கூட அந்த சாந்தியோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே வரவே இல்லை ஹாஸ்பிட்டல் கூட. இந்த சமயத்தில் தான் இந்த சாந்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பொண்ணோட அந்த ஹஸ்பண்ட் மருமகனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பொண்ணை பார்த்துக்கிற விதம், அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துக்கிற விதம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10-20 நாள் ஆகுதுங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லையே தான் இருக்காங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவங்களோட கால்லாம் பயங்கரமாக பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த காலையே ஃபுல்லாக வெட்டி எடுக்கிற அளவுக்கு வந்து அந்த புண் பெருசாயிருச்சு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த சாந்தி வந்து 2 நாளில் வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து இவங்க கட்டிலில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க மருமகனை கூப்பிட்றாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு என்னோட பொண்ணை கண்டிப்பாக நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மருமகனோட கையை பிடிச்சிக்கிட்டே வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை நல்லடக்கமும் பண்ணிட்டாங்க. அதற்கான காரியமும் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் தான் பல திகிலான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களுமே இருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் நைட்டு வந்து இவங்க எல்லாரும் தூங்குறதுக்காக லைனாக வெளியே ஒரு வராண்டா மாதிரி இருக்குங்க. அதில் தான் எல்லாருமே தூங்குறாங்க. இந்த சாந்தியோட மகளும் மருமகனும் ஒரு கட்டிலில் தாங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவங்க மருமகன் மட்டும் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு. கண்ணை முழிச்சு பார்த்த அவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வராண்டாவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குங்க. அந்த கூரை வீட்டுக்கும் கீழே யாரோ ஒருத்தர் வந்து முக்காடு போட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த மருமகனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தன்னோட மனைவியை வந்து எழுப்பியிருக்காங்க. எழுப்பின உடனே அந்த பொண்ணு அங்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, என்ன அது தெரியுது இது தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு உடனே அவங்க மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மருமகனுக்கு மட்டும் தூக்கம் வரலைங்க. சரி நம்ம வெளியே இதுக்கு மேலே படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியும் எழுப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் போய் படுத்து தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் தன்னோட மனைவி கிட்ட இப்படி தான் ஒரு உருவம் தெரிஞ்சுது, நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி கிட்ட சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருட்டில் ஏதாவது அந்த கூரை இதில் ஒரு கூடார மாதிரி இருக்குல்ல, அதை பார்த்து கூட உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் நம்பவே இல்லைங்க, திட்ட தான் செய்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு தான் இன்னொரு திகிலான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணும் வந்து இதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பவும்
எப்பவும் போல் வெளியவே தாங்க கட்டிலில் 2 பேரும் படுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சாந்திங்கிறவங்க எப்போவுமே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அந்த கட்டிலை தாண்டி நடந்து வெளியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டிலை தாண்டி தான் மறுபடியும் உள்ளே வருவாங்களாமா. அதே மாதிரி ஒரு கருப்பு உருவம் அந்த இடத்துல நடந்து போகிற மாதிரியும் திரும்ப நடந்து வர மாதிரியும் அந்த உருவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் பயங்கரமாக அலறிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியே படுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பயத்தில் இவங்க ரூம்குள்ளே மறுபடியும் போய் படுத்துடுறாங்க. படுத்து ஒரு மணி நேரம் தாங்க ஆயிருக்கும். அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ காலில் கொலுசு போட்டு நடந்து போனால் ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, ஜல் 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 அப்படின்னு ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்குது. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவுமே தூங்காமல் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு சரியாக தூக்கமே வரல. அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த வீட்டில் இருந்த ஒரு சில பெரியவங்கக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மன பிரம்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க இப்போ தானே இறந்துருக்காங்க, அதனால் அந்த மாதிரி ஏதாவது நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தியிருக்காங்க. இன்னைக்கான நாளும் இப்படியே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இரவு நேரமும் வந்துருச்சு. இரவு நேரம் வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் பயந்தாங்க அதிகமாகுது. இன்னைக்கு நைட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்தில் தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி நாள் வந்து நைட்டு சரியாக தூங்கலை பார்த்தீங்களா, அதனால் இவங்க நல்லா தூங்கிடுறாங்க. அப்போ தான் இன்னொரு அமானுஷமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு யாரோ ஒருத்தங்க இந்த கையில் குச்சியை வச்சுட்டு கீழே தட்டி தட்டி நடந்து போனால் ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சாந்தியோட மருமகன் வந்து முழிச்சிட்றாருங்க. முழிச்ச உடனே என்னடா இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு இருந்த அந்த பயத்தில் அவர் வெளியே போகவே இல்லை. அங்கேயே அமைதியாக படுத்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சத்தம் வந்து எங்கே கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை சுற்றியும் யாரோ இந்த குச்சை ஊனிக்கிட்டே நடந்து வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டோட 4 மூலையிலும் வந்து நின்ன உடனே அந்த மூலையில் மட்டும் பயங்கரமாக குத்துற மாதிரி ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அதை கேட்ட உடனே இவர் வந்து அவரோட மனைவியும் எழுப்புறாங்க. எழுப்பி அங்கே பாரு ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க மனைவிக்கு பயங்கரமான அதிர்ச்சியுமாயிருதுங்க. என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு அந்த சமயத்திலேயே அவங்களுக்கு பயம் ஒன்றும் தாங்க முடியலைங்க. உடனே அவங்க பக்கத்து வீட்டில் தாங்க பாட்டி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க 2 பேருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களோட பாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சரி தூங்குங்க, காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் பண்ணி தூங்க சொல்லிடுறாங்க. அன்னைக்கு இரவு தாங்க அவங்க நல்லாவே தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த சாந்தியோட மருமகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த குச்சை தட்டிக்கிட்டே நடந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஏதாவது அந்த தடம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குச்சை வச்சு குத்துனா அது ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு அந்த வீட்டை சுற்றியும் போய் பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குத்துன அதே தடயம் வந்து 4 மூலையிலுமே தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. பயங்கரமான குழப்பத்திலும் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட மனைவிக்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி நைட்டு நடந்துச்சுல்ல, அந்த தடயம் எல்லாம் அங்கே அப்படியே தெரியுது. அப்போது நைட்டு யாரோ இந்த வீட்டை சுற்றி நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க மனைவிக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பல யோசனை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் தான் அவங்க வீட்டிலேருந்து அவங்க பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த பாட்டி தாத்தா 2 பேருக்குமே இன்னொரு சந்தேகமும் வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இறந்த அந்த சாந்தியா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி நாம் ஏன் அதையும் இதையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு மாந்திரிகர் இருக்காருங்க, அதாவது இந்த குறி சொல்கிறவர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம போய் பார்க்கலாம். அங்கே போனால் இந்த பாடம் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குறி சொல்கிறதும் சொல்லுவாங்க. அதை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2
பேரையுமே அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இந்த சாந்தியோட மருமகனுக்கு வந்து அந்த மாந்திரிகர் வந்து பாடம் போடுறாருங்க. போட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க சாமிக்கு முன்னாடி உட்காந்துருவாரு. அவர் கையில் ஒரு சில இந்த சோழின்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சுருக்காருங்க. அதை உருட்டி விட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்ட உடனே இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தியோட மருமகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட உடம்புல ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு கெட்ட ஆன்மா வந்து உள்ளே இருக்குது, உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்மா வந்து இந்த அவரோட மருமகனை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்குது. இதனாலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மருமகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நைட் எல்லாம் நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்கள போட்டு அழுத்துறது, ஏதாவது உருவம் தெரியறது, இல்லை யாரோ ஒருத்தர் நடந்து போகிறது, இந்த மாதிரி பல அமானுஷமான விஷயங்கள் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆன்மாவோட வேலை தான் அந்த ஆன்மாவை வந்து இவர்கிட்ட இருந்து விளக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து இந்த சாந்தியோட ஆன்மா வந்து இவங்களை சுற்றி சுற்றி வந்திருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்குது அப்படிங்கிறது இந்த சாந்தியோட ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆன்மா தான் வந்து இவரை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. எல்லாம் சொன்ன உடனே அவங்க மருமகனும் சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள்லாம் நைட் நேரத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பெருசாக யோசிக்காமல் அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் இதுக்காக எந்த ஒரு கோவிலுக்கும் போகிறதில்ல, ஏதாவது தாயத்து மந்திரம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இப்போ வரைக்கும் அந்த அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த மாந்திரிகரும் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த ஆன்மா உங்க உடம்புக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களையவே இந்த ஆன்மா அழிச்சிரும். இந்த காரணத்தினால தான் உங்களோட மாமியாரோட ஆன்மா உங்களை பாதுகாக்கிறதுக்காக சுற்றி சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமயத்தில் தான் என்ன செஞ்சால் இந்த ஆன்மா வந்து என்னோட உடம்பை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு சில தாயத்தெல்லாம் நான் மந்திரிச்சு தரேன். அந்த தாயத்தை வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு காவேரி ஆற்று தண்ணி குடம் நிறையா வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஒரு மாதத்துக்கு வந்து இந்த தாயத்துக்கு வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே வாங்க. பண்ணி முடித்து அதுக்கப்புறம் இந்த தாயத்தை எடுத்து உங்களோட கையிலையோ இடுப்புலையோ கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இருந்து இந்த ஆன்மா உங்களோட உடம்புலேருந்து விலகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே தொடர்ந்து ஒரு மாதம் வந்து அந்த தாயத்துக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட கையில் எடுத்து கட்டியிருக்காரு. அந்த தாயத்து கட்டின அடுத்த செகண்ட்லேருந்தே அவருக்கு உடம்புல நடக்கிற அந்த அமானுஷமான எந்த விஷயங்களுமே நடக்காமல் அப்படியே நின்றுருக்குங்க. அதுக்கப்புறம் இருந்தால் அவர் நார்மலாக நைட்டில் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. விஷயமெல்லாம் தெரியாமல் இந்த சாந்தியை வந்து தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த சாந்தியோட மருமகன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் இருந்து அவங்களோட மாமியாரை வந்து ஒரு தெய்வமாக நினச்சி அவங்களோட வீட்டில் வழிபட்டுட்டு வராங்க. இப்போ வரைக்குமே அவங்க நல்லா தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு ஃபேமிலியாக, ஒரு குழந்தை, ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரியான உண்மை சம்பவங்கள் நடந்துச்சுன்னா மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. உங்களோட ஸ்டோரியை நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.